ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ஸ் மிகப்பெரிய மாறுதலுக்கு உட்பட இருக்கு. ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹால் அப்படிங்கிறது தான் இப்ப நடக்க இருக்கு. இதற்கான காரணம் என்ன? எப்படி ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுது? யார் இதுல இருக்கிறா? அது முக்கியமா இதுல இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஸ்டேட் ஓன்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு ஏர்ஃபோர்ஸுக்கான டிஃபென்ஸ் உருவாக்கி தரக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அண்ட் பல டிகேட்ஸா இந்தியாவின் டிஃபென்ஸுக்காக இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க சிம்பிளா நம்ம ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க முடியாது. தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்கா தயாரிக்கிறது யாரு? HAL தான். ஸோ ஃபியூச்சரே அவங்க தான் தயாரிக்க போறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நிறுவனம் தான் இந்த ஹால் நிறுவனம். இந்த நிறுவனத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கிறது தேன் கூட்டுக்குள்ள கையை விட்டு வெளியில எடுக்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா நம்ம பண்ணணும். இல்லைன்னா நம்ம கையவே பொத்தல் போட்டுரும். ரீஸ்ட்ரக்சர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைய பெண்டிங் ஒர்க் ஆர்டர் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய ஆனுவல் ரெவன்யூல இருந்து 8% அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுடைய ஒர்க் ஆர்டர் பெண்டிங் மட்டும் அந்த அளவுக்கு அதிகமான பெண்டிங்கை இவங்க பேக்லாக் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியோடைய 8 மடங்கு ஆனுவல் ரெவன்யூ ஒரு பேக்லாக்ல இருக்கு அப்படிங்கிறது டிஃபென்ஸ் அப்படிங்கிற இடத்துல இதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதற்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. சமீபத்துல நம்மளோட இந்திய அரசாங்கம் சுமார் 97 போர் விமானங்களுக்கான ஆர்டர் ஹால் நிறுவனமுடன் போட்டிருந்தாங்க. தேவையான போர் விமானத்தை தேவையான நேரத்துல ஹால் நிறுவனம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். பட் இந்த டிலேஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணதான் இந்த ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒண்ணு இங்க கொண்டு வரப்படுது. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சர் மூலியமா ஹால் அப்படிங்கிறதோடைய டெலிவரி டைம் இம்ப்ரூவ் பண்ணப்படும். ஹாலோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆப்டிமைஸ் பண்ணப்படும். அவங்களுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எஃபிஷியண்டா மாற்றப்படும். இதெல்லாம் தான் மையப்படுத்தி இப்ப இந்த ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒண்ணே கொண்டு வராங்க. ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க ஏதோ பிளான்ட்டை மாத்த போறாங்க, அதை மாத்த போறாங்க, இதை மாத்த போறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. உள்ள நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் பேட்டர்ன்ஸ், சில ப்ரொசீஜர்ல தான் இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நடக்கும். SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலியமா தான் சிலது எல்லாமே நடக்கும். எந்த கம்பெனியா இருந்தாலுமே சரி. ஸோ அவங்களுடைய இந்த ஆப்ரேஷனல் ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், உள்ள இருக்கக்கூடிய அசம்பிளி லைன்ஸ் இதெல்லாம் தான் அவங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவாங்க தவிர மொத்தமா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதாவது கம்பெனியை மாத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் மெத்தடாலஜியும் அவங்க மாத்துவாங்க. இதுதான் சொல்ல வர்றது. ஸோ இதுதான் இப்ப இந்தியாவானது இனிஷியேட் பண்ணிருக்கு. இந்த ஹாலை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு எக்ஸ்டர்னல் கன்சல்டிங் ஃபிர்மை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் கன்சல்டிங் ஃபிர்ம் யாரு அப்படிங்கறது வெளிப்படையா சொல்லப்படல. அந்த ஒரு ஃபிர்ம், அந்த நிறுவனமானது என்ன பண்றாங்கன்னா, ஹால்ல இப்ப எது மாதிரியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, எது மாதிரியான ஆப்ரேஷனல் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணி இவங்களோட எஃபிஷியன்சி ட்ராப் எவ்வளோ, இவங்களுடைய அவுட்புட் எவ்வளோ, இதை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எவல்வேஷன் ப்ராசஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்காக பல ஆல் சீனியர் அபிஷியலுடன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் இப்போதைக்கு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சில தகவல் வரது நமக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் ஏற்படுத்தி இருக்கு. பிக் 3 கன்சல்டிங்ஸ்ல மெக்கன்சி கம்பெனி, பெயின் அண்ட் கம்பெனி, போஸ்டன் கன்சல்டிங் குரூப், இந்த 3 தான் பிக் 3s ஆஃப் கன்சல்டிங்ஸ். இந்த பிக் 3ல தான் இந்த போல்ஸ்டன் கன்ஸ்ட்ரக்டிங் குரூப்பும் இருக்கு. இந்த நிறுவனம் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கன்சல்டிங் ஏஜென்சி மாதிரி உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு, பல ஸ்டேட் ஓன்ட் என்டிட்டிஸ், டிஃபென்ஸ் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஸ்டேட் ஓன்ட் என்டிட்டிஸா இருக்கட்டும், முக்கியமா இவங்க டார்கெட் பண்றது ஸ்டேட் ஓன்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய என்டிட்டிஸை இவங்க டார்கெட் பண்ணி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கொடுக்கறது, அவங்களுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜரை கொடுக்கறது, அது மாதிரி அந்த ஸ்டேட் ஓன்ட் கம்பெனியோடைய அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றதுல இவங்க கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. இது அவங்களே போட்டிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல. இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது எஃபிஷியன்சி அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப இந்த BCG அப்படிங்கிற நிறுவனத்தை தான் எக்ஸ்டர்னல் கன்சல்டிங் ஃபிர்மா உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில பேரால் சொல்லப்படுது. சப்போஸ் இது உண்மையாகும் பட்சத்துல இந்தியாவுக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த BCG அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம். 1960களில் இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனங்கள் என்னதான் பல உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஓன்ட் என்டிட்டிஸ் கூட வேலை செஞ்சு அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே, நம்மளுடைய ஹால் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்ல, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அமெரிக்காவை மையப்படுத்தின ஒரு நிறுவனத்தை உள்ள கொண்டு வேலை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய கன்சர்னா தான் என்னைய பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. ஆனா இவங்க இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, இந்த BCG அப்படிங்கிற நிறுவனம் சைனாவின் AVIC கூடிய வேலை செஞ்சிருக்காங்கப்பா. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சைனா உடனே இவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கான அந்த ஏவியேஷன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அதன்படி நாமளும் இந்த பிசிஜி கூட டைப் பண்ணி அவங்கள இங்கே உள்ள வந்து எவாலுவேட் பண்ண விட்டோம்னா நமக்கான ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியும் அதிகமாகும். ஸோ நம்மளோட அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இந்த காய் நகர்த்தல்கள் நகர்த்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பிசிஜி வந்து ஏவிஐசியுடன் போனாங்க அண்ட் அவங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கு. அதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். வருஷத்திற்கு 200 விமானங்களை உருவாக்கும் கெப்பாசிட்டியே நவீன் மேனுஃபேக்சரிங் போயிருக்கு. அதே மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் அப்கிரேடை நம்மளாலையும் கொண்டு வர முடியும் இந்த பிசிஜி மூலியமா. அண்ட் அவங்க கிட்ட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு பிசிஜி கூட. பட் இவங்க எவாலுவேட் பண்றாங்கன்னா அந்த கம்பெனில எது மாதிரியான ஒர்க் ஃப்ளோ போயிட்டு இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இவங்க அசம்பிளி பண்றாங்க, எப்படி அசம்பிளி பண்றாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற என்டையர் சார்ட்டுமே அவங்க கிட்ட இருக்கும். அந்த சார்ட்ல எங்கெங்க லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதுல எங்க நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லி அதை எஃபிஷியண்டா மாத்துவாங்க. ஸோ நம்ம கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா பல போர் விமானங்கள் லைக் ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சூ-30 இருக்கட்டும், தேஜஸா இருக்கட்டும், ட்ரைனியர் ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், இல்ல ட்ரோனா கூட இருக்கட்டும், எல்லாமே பெரும்பான்மையானது முதற்கட்டமா இந்த ஹால்ல தான் வச்சு உருவாக்கப்படுது சோதனைக்காகவும் சரி. அந்த சோதனை முடிச்ச பெரும்பான்மையானவை இங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஃபார் இண்டக்ஷன் பர்பஸ். ஸோ இது மாதிரியான நிறுவனத்தின் ஒரு ப்ளூ பிரிண்ட், மேனுஃபேக்சரிங் ப்ளூ பிரிண்ட் ஆனது இது மாதிரி அமெரிக்க நிறுவனம் கிட்ட போறது, அவங்க அதை வந்து படிச்சு பார்த்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மளுடைய டேட்டாஸ் அவங்க கைக்கு போறது அப்படிங்கிறது தான் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை. லைக் கான்ட்ராக்ட் போடும்போதே என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் நீ எங்கேயும் கொடுக்கக்கூடாது, எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது, அப்படி ஷேர் பண்ணா உனக்கு பெனால்ட்டி இது மாதிரி அது மாதிரின்னு சில கன்ஸ்ட்ரெயின்ஸோட தான் இது மாதிரியான டீலிங்ஸ் போடப்படும். பார்க்குற பல பேருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா இதை மீறி டேட்டா டெஃப்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இப்போதைய டிஜிட்டல் வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அந்த தடுக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. என்னதான் நான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாலுமே உன் டேட்டா என்கிட்ட இருக்கு அப்படின்னாவே உன் பிடி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுவும் அவன் ஒரு அமெரிக்க நிறுவனம் அப்படிங்கிறதுனால அவனை எதிர்த்து பெருசாவும் எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப ஆளும் அரசாங்கம் ஒரு கட்டத்துல இந்த நிறுவனத்திற்கு ஒரு ப்ரெஷர் போடுறாங்கன்னு வைங்களேன், என்னதான் இவன் வந்து எல்லாத்துலயுமே பண்ணி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இதுல அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு போட்டாலுமே அமெரிக்கா அங்கிருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் தரும்போது இந்த கம்பெனி கலந்துக்கிட்டு ஓட தான் செய்வான். ஸோ அதனால இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேன் கூட்டுகளை கையை விட்டு வெளியில எடுக்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம எவாலுவேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அவுட்புட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுல எந்த சந்தேகமே வேணாம். இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. பட் இந்த கம்பெனியை உள்ள விடுறது, ஆளுக்குள்ள உள்ள விடுறது அப்படிங்கிறது தான் பெரிய கன்சர்னாவே பார்க்கப்படுது. இதே ஒரு டிஐஎஸ்எல் கூட இல்ல ஆர்ஏடிஎல் கூட இவங்க உள்ள விட்றாங்க அப்படின்னா இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு பிரைவேட் என்டிட்டி. ஸோ அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த ஒரு சிலது தான் இவன் பண்ணுவாங்க. அதாவது டாட்டா, ஆர்ஏடிஎல் மாதிரி எல்லாம் எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஹால் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஹால் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பிசிஜியை உள்ள விடுறது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு என்னால எவாலுவேட்டே பண்ண முடியல. ஏன்னா சாதகமும் இருக்கு, பாதகமுமே இருக்கு. ஸோ அதனால இதை கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கன்சர்ன். அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.